வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். வாச்சாத்தி மக்கள் கிராமம் போன்று எத்தனை மலைவாழ் மக்கள் கிராமம் சூறையாடப்பட்டது என்ற கணக்கீடு இன்றைக்கும் இல்லை. அன்றைக்கு வாச்சாத்தி மக்களுக்கு முழுமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய ஒரு மிகப்பெரிய சான்று அவர்களுக்காக துணை நின்றது. ஆனால் கணக்கில் வராத எத்தனையோ கிராமம் அழிக்கப்பட்டது. அந்த பெண்களுடைய மானம் பறிபோனது. எத்தனையோ பேர் இன்றைக்கு பல வருடங்களாகின்றது அந்த மக்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாடு கூட நமக்கு தெரியாது. ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கும் பொழுது மனதை பதற வைக்கக்கூடிய சம்பவங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வஞ்சம் என்பது அரசியல் அமைப்புக்கு கைக்கூலியாக வேலை செய்யக்கூடிய காவல்துறை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை என்பது அந்த மலைவாழ் மக்களுக்கு ஏற்பட்டது. மீட்டெடுத்து கொடுக்க முடியாத ஒரு அவர்களுடைய மானம் என்பது எத்தனை பணம் கொடுத்தாலும் அவர்களுடைய அந்த மானம் என்பது இன்றைக்கும் ஏதாவது பணம் கொடுத்து வாங்க முடியுமா என்ற அரசியலமைப்பு கூற முடியுமா? இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய பாதுகாப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றது. பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் முதல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்கள் இன்றைக்கும் எங்கேயோ ஒரு மூலையில் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய பாதுகாப்பு என்பது 1992 நடந்த வாச்சாத்தி மக்களுக்கு நடந்த சம்பவம் போன்று எத்தனை கிராமங்களை அளித்தார்கள் என்பது இன்றைக்கும் நமக்குரிய கணக்கீடு இல்லை. ஆனால் இனி வரும் காலங்களில் இது மாதிரியான மலைவாழ் மக்கள் மற்ற மக்களுக்கு நேரடியாக சட்டமன்றத்தில் அமர்ந்து பேசுவதற்குரிய அரசியல் சட்ட அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும். இது மக்களுடைய உரிமைகளை அவர்களே முதலமைச்சரிடம் நேரடியாக சொல்வதற்குரிய பங்களிப்பாக சட்டமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் மாவட்ட ரீதியாக மக்கள் இயல்பாக சட்டமன்றத்துக்குள் அமர்ந்து பேசுவதற்குரிய பங்கீடு அமைப்பு கண்டிப்பாக வேண்டும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தூரத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு அரசியல் அமைப்புக்கு கைக்கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கும் காவல்துறை மீண்டும் மீண்டும் இது போன்ற சம்பவங்களை ஆங்காங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் மக்களும் சட்டமன்றத்தில் அமர்ந்து முதலமைச்சருடன் பேசுவதற்குரிய அமைப்புகள் ஏற்படுத்த வேண்டும். முதலமைச்சர் நேரடியாக அதற்குரிய வழக்குகளை எடுத்து நீதிமன்றத்தில் கொடுப்பதற்குரிய அமைப்புகள் ஏற்படுத்த வேண்டுமானால் இன்றைக்கும் மலைவாழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு உதவியும் நேரடியாக கிடைக்காமல்